இத பாருங்க, நான் சொல்றத கேளுங்க. சட்டத்தை உங்க கையில எடுத்துக்காதீங்க. ஆனா சார், எங்களுக்கு வேற என்ன ஆப்ஷன் நீங்க கொடுத்தீங்க? என் சிஸ்டர் சங்கீதா அவனுக்கு கிட்ட மாட்டிட்டு இருக்கா. அவளை பிடிக்கிறதுக்கு நீங்க என்ன ட்ரை பண்ணீங்க? சும்மா தானே உட்கார்ந்துட்டு இருந்தீங்க. ரோஷினி பேசாத, சும்மா. இவர்கிட்ட இந்த மாதிரி வாக்குவாதம் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. அவங்க அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, நாம நம்ம வேலையை பார்ப்போம். முதல்ல நம்ம இங்க இருந்து கிளம்பணும். ஓகே சார், இந்த ஜாமீன்ல நாங்க சைன் பண்ணிட்டோம், நாங்க கிளம்புறோம். ஓகே மிஸ்டர் குரானா. தேங்க்யூ ஸோ மச். பண்ண சார், போலாமா? வாங்க போலாம். சித்தார்த், இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? சங்கீதாவை இந்த நிலைமையில இப்படியே விட்டுட்டு கிளம்ப சொல்றியா? ஆனா சங்கீதாவை அப்படியே நம்ம விட்டுட்டோம்னு உனக்கு யார் சொன்னா? நாம செய்யறது ஏதாவது செய்வோம்னு சொன்னல, அதனால கண்டிப்பா ஏதாவது பண்ணுவோம். நம்ம சாட்சியை எடுத்து இவங்க முன்னாடி வைக்கிற வரைக்கும் இவங்க நமக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. அதனால பிரச்சனை நம்மளை தேடி வரதுக்கு முன்னாடி நாம முதல்ல பிரச்சனையை தேடி போனோம். முக்தா டிராவல்ஸ். முக்தா டிராவல்ஸா? நான் முக்தா டிராவல்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு கவரை அந்த கிழமை வீட்டில் பார்த்தேன். நாம இமீடியட்டா அங்கதான் போகணும். அங்க போனதான் நமக்கு ஏதாவது துப்பு கிடைக்கும். முக்தா டிராவல்ஸ். ஆனா நம்ம எல்லாரும் இப்ப அங்க போக முடியாது. இப்பவே ராத்திரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எல்லாரும் காத்துட்டு இருக்காங்கல்ல வீட்டுல, அதுவும் கவலையோட இருக்காங்கல்ல. அது சரி சித்தார்த். ஆனா ஆமாமா, சித்தார்த் சொல்றது சரிதான். ரொம்ப ராத்திரி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம நாங்க போய் சொல்லிட்டு வேற கிளம்பி வந்தோம். எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்தாலும் எல்லாம் பிரச்சனை ஆயிடும். அதுவும் இல்லாம விடியறதுக்குள்ள அவனால என்ன செஞ்சிட முடியும்? அதே தான் நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம அவன் என்ன செய்யறாங்கிறத கவனிக்க என் ஆள் ஒருத்தன் இருக்கான். அதனால அவன் என்ன செஞ்சாலும் நமக்கு தகவல் வந்துகிட்டே இருக்கும். அதனால நாளை காலையில முதல் வேளையா முக்தா டிராவல்ஸ்க்கு போய் கண்டிப்பா விசாரிக்கணும்.